போற்றி. எல்லா ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. காகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பா. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் நெஞ்சு விடுப்போது என்ற நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, சைவ சித்தாந்த மெய்கண்ட சாஸ்திரங்களிலே 14 சாஸ்திரங்களில் 8 நூல்களை செய்த பெரியவர் உமாபதி சிவம். அந்த 8 நூல்கள்ல ஒன்றாக போற்றப்பெறுவது நெஞ்சுவிடு தூது. குருநாதர் பவனி வருகிறார். அப்படி பவனி வருகிற குருநாதரிடத்திலே தன் உள்ளத்தை பறிகொடுத்து அவர் அணிந்திருக்கிற மாலை நமக்கு கிடைக்குமே, ஆனால் அதனால் மனம் ஆறுதல் அடையும் என்கிற முறையில அவரது கொன்றை மாலையை வாங்கி வரும்படி விண்ணப்பம் செய்கிற அருமை திருப்பாடல் நெஞ்சுவிடு தூது. நெஞ்சுவிடு தூது 14 தலைப்பாக நமக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள். 129 கன்னிகளை உடையது. அதிலே நாம் கடைசியாக பார்த்திருக்கிற பகுதி 11வது தலைப்பு. ரொம்ப உயர்ந்த திருத்தலைப்பு. ஞான குருவின் பவனியும் பவனி பயணம். ஞான குருவினுடைய பவனி என்று சொல்லுவது குருநாதர் ஆன்மாக்களை தேடி அவர் எழுந்தருளுவது. அதனுடைய அந்த ஞான குருவின் பவனி என்பதாலோ என்னவோ அவருடைய பயணம் 1 மாத காலம் ஆன்மாக்களை நோக்கி போய்விட்டார். நாமளும் அவர் பின்னால போய்விட்டோம். எனவே தொடர்ந்து வகுப்பை நாம் சிந்திக்கிற வாய்ப்பு நமக்கு என்னாச்சு? இல்லாமல் போய்விட்டோம். ரொம்ப நல்ல பகுதிங்க. மட்ட விழ்தார் வானோன் பவனி வர கண்டு பல்வினையேன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன் தான் என்னை பார்த்தான் பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் நினைவு வேறாக்கினான்
ஏத்தறிய 90 பயில் தொக்கின் துடக்கறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான் வெண்ணீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான் பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தான் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேயமயலாக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாக்கி அச்சமர சென்று விளக்கை எழத் தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி ஒரு விளக்கின் உள்ளொழியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொழியாய். கொஞ்சம் எழுத்த பெருசா காமிங்க. உள்ளே பிரசம் மருவும் மலர் போல் மதித்து அங்கு அருவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தி குணம் குறி ஒன்றும் இல்லா இடத்தே இளைப்பாற்றி வில்லாத உள்ளம் முதலாக உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ள பயலளித்து மேவினான் கள்ளம் மறப்பித்தான் மெஞ்ஞானமாக்கி மனமெல்லாம் இறப்பித்தான் என் பிறவி ஈர்ந்தான் விரல் சொல்லுக்கு எட்டானை யார்க்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை ஆற்றா எழுத்தினான். மிக உயர்ந்த திருப்பார். நல்ல தேன் ஒழுகக்கூடிய கொன்றை மாலையை அணிந்த குருநாதர் பவனி வந்தார், திருவுலா வந்தார். அப்பொழுது வினையை உடைய நான் மெய்யுணர்வுடைய ஏனைய அடியார்கள் குருநாதருடைய திரு உலாவை கண்டு வணங்கினார்கள். அப்பொழுது நானும் அவர்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் அவரை வணங்குகிறார்களே என்று நானும் அவருடைய திருவடியை போய் வணங்கினேன். அந்த குருநாதன் திருக்கண்ணோக்கம் செலுத்தி என்னை பார்த்தான். எனக்கு இருக்கக்கூடிய பழைய வினைகளை முழுவதும் நீராக்கினான். பழவினை என்பது சைவ சித்தாந்தத்துல சஞ்சிதம் என்று சொல்லப்படுவது. பிறகு பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தார். மலங்கள் 5, மலங்கள் 5ஆல் சுழல்வன் வன்பொரு தயிரில் மத்துறவே. திருவாசகம். ஆணவம், கன்மம், மாயை, திரோதானம், மாயேயம் ஆக பஞ்சமல பழையவனைகள் 5 மல கொத்துக்கள். அந்த கொத்துக்களை எல்லாம் என்னை விட்டு, இங்க என்னை என்பது உயிராகிய என் உயிரை விட்டு நீங்க செய்தார். இந்த மல நீக்கம் நடைபெற்ற உடனே என்னுடைய எண்ணங்கள் மாற்றி வேறாக செய்தார். 90 பயில் தொக்கில் துவக்கறுத்தார். 90 என்று சொல்லக்கூடியவர்கள் தத்துவங்கள் 36, தாத்துவிகங்கள் 60 ஆக 96 அந்த கருவிகள் அந்த உடலுக்கே இருக்கக்கூடிய பந்தம் தொடக்கு துவக்கறுத்தார். அப்படி அந்த மலத்தினால் ஏற்பட்ட அறியாமை நீங்கியவுடனே மகிழ்ச்சி அடைந்து கண்களிலே இருந்து கூடுதலாக ஆனந்த அடைந்ததால் கண்ணில் நீர் வந்தது. ஆனந்த கண்ணீரை வெளிப்படும்படி செய்தார். இப்பொழுது நல்ல மனநிலை இருக்கிற பொழுது உபதேசம் பண்ணுகிற வகையில
திருநீரும் திருவேடமும் சிவபூஜையுமே நிலையானவை என்று உபதேசித்தார். வெண்ணீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றார். பிறகு செல்வமும் உலகியல் வாழ்க்கையும் வாழ்கின்ற வீடும் நிலையற்றன என்று நமக்கு தெளிவாக எடுத்து கூறினார். நூலறிவால் அறிந்து ஆராய முடியாத பெருமைக்குரிய திருவைந்தெழுத்தின் உட்பொருளை எனக்கு உபதேசித்தார். அந்த அஞ்செழுத்தை உள்ளத்தில் இருத்தி அதனால் உண்டாகும் அன்பின் பெருக்கை மிக உண்டாக்கினார். அந்த திரு எழுத்தாகிய அஞ்செழுத்தை மந்திரமாக கணிக்கும் தொடர்பை நமக்கு உணர்த்தினார். அந்த ஐந்தெழுத்தை கணிக்கிற பொழுது புருவனடு, கழுத்து, இதயம், நாபி, மூலாதாரம் ஆகிய 5 இடங்களில் வைத்து கூறும் முறையில் அந்த வழியிலே அமைத்து மனதிலே ஏற்படுகிற சஞ்சலத்தை நீக்கினார். அந்த சஞ்சலத்தால் உண்டாக்கும் அச்சத்தை அகற்றி அந்த அச்சம் அகன்றதும் ஞானத்தால் உயிருக்குள்ளே சென்று உயிருக்குள்ளே இருக்கிற உள் ஒளி அந்த உள்ளொளி எழுமாறு அறிவு ஒளி விளங்குமாறு தூண்டினார். உள்ளொளியின் தொடர்பால் தோன்றிய செம்மையான திருவாசி ஒளியுடன் ஒன்றி ஒப்பற்ற விளக்காக உள்ள அந்த திருவாசி ஒளியின் உள்ளொளியான தீப ஒளியாகி அந்த தீப ஒளியில் நின்ற பெருவிளக்கின் உள்ளே கனற்பொறி நிற ஒளியாக அமைத்து தேனை தன்னிடத்திலே அடக்கிய தாமரை மலரைப் போல ஒளிகள் ஒன்றில் ஒன்று அடங்கி இருப்பதாக மதிக்கப் பெற்று திருவருள் நோக்கம் உண்டாகிற அந்த காலத்திலே திருவருள் நோக்கம் உண்டாகக்கூடிய அந்த இடத்தில் பாவனை செய்யாமல் மாயா தேகமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பில் ஞானத்தால் திருவருளை உணர்த்தினார். குணமும் குற்றமும் இல்லாத பெருவெளியிலே ஆன்மா இளைப்பாறும்படி செய்தார். சொல்லவனாத முறையில் என் உயிர், உடல், பொருள் ஆகியவற்றை எல்லாம் தன்னுடையவாக ஆக்கி பேரருள் வெள்ளத்தில் பேரின்ப மயக்கத்திலே மூழ்கச் செய்து இரண்டர கலக்கும்படியாக செய்தான். ஆணவ மலத்தின் சேர்க்கையால் உயிருக்கு வரக்கூடிய வஞ்சனையை மறக்கச் செய்தார். வஞ்சனையை மறப்பது மட்டுமல்லாமல் மெய்யுணர்வு வருமாறு செய்து மனம் முதலிய கருவிகளை எல்லாம் உலகியல் செயல்பாடுகளிலே மறக்கும்படியாக செய்தான். என் பிறவி வேரை அறுத்தான். ஆற்றல் மிக்க சொற்களால் எடுத்துச் சொல்ல முடியாதவன். உலகத்திலே இருந்த யாராக இருந்தாலும் எழுதி காட்ட முடியாத இயல்பான குணங்கள் 8 உடையவன். ஆற்றா எழுத்தினான். எனவே ஓம் என்னும் பிரணவத்துக்குரியவன் என்ற கருத்தை 11வது தலைப்பில மிக அருமையாக காட்டினார்கள். இதுலதான் நமக்கு ரொம்ப அழகான பகுதி. சுடர் ஒளி, தீப ஒளி, தீப ஒளி, கனல் பொறி நிற ஒளி என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. 8 குணங்கள் பரிமேலழகர் அருமையை எழுதுகிறார்.
தன்மையத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் ஆதல், முடிவில் ஆற்றல் உடைமையன் ஆதல், வரம்பில் பேரல் இன்பம் உடைமை, இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், பேரருள் உடைமை என்று அந்த 8 குணங்களுக்கு உரிமையுடையவனாக இருக்கிற பெருமான் என்று ரொம்ப அழகாக ஆசிரியர் இதுல காட்டி இருக்கிறார். எனவே அந்த முறையில 16வது இந்த தலைப்பை மிக அழகாக சிந்தித்தோம். இந்த குருநாதர் செய்த வேலை மிகப்பெரிய வேலை. கொஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தது முதலாக பல அற்புதங்களை செய்திருக்கிறான் அந்த குருநாதன் என்று 11வது தலைப்பிலே அமைய பெற்றதை சென்ற வகுப்பிலேயே நாம் சிந்தித்தோம். இந்த வகுப்பிலேயும் அந்த தலைப்பை கொஞ்சம் சிந்தித்து பிறகு அடுத்த தலைப்புக்குள் செல்ல இதுவரை நாம் அதை நினைவூட்டினேன். தொடர்ந்து அடுத்த பகுதி இறைவன் நெஞ்சத்து நின்று வழங்கினான். அந்த பகுதியை முதல்ல படிச்சிருக்கோம். பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார் காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியான் பாணருக்கு இலகு பலகை இட்டான் சேனில் சிறந்த உருவான் திருமாலுக்கு எட்டான் சூறை சுழல் வண்டு சுழல் கொள்ளிவட்டம் எனும் மாறு கருணையினால் மாற்றினான் நீரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள் வீழழிக்கும் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான் பொய்யர்தம் பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவர்தம் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்று இந்த திருப்பாடலில இறைவன் தன் நெஞ்சுக்குள்ளே புகுந்து நிற்கிற நிலையை நமக்கு உணர்த்துகிற பாடல். மட்டாரும் பாடலார் தேனை மட்டு என்பது தேன், தேனை காட்டிலும் இனிமை போல பண்ணோடு பாடக்கூடிய பாடலை பாடுபவனாக இருந்தார். ஆடலார் சிறப்பாக நடனம் செய்யக்கூடியவன். பண்பலார் நண்பலார் நல்ல அருமையான தொடர்ங்க. பண்பு இல்லாதவரிடத்திலே நட்பு கொள்ளாதவருடைய நிலைமை. பண்பலார் ஆடலார் நண்பலார் ஆக பாடலார் ஆடலார் சிறப்பாக ஆடுவோம். பாடலார் நண்பு அலார் பாட இல்லாதவரிடத்திலே கொண்டு அதனுடைய சிறப்பை அருமையா காட்டார் பாருங்க. எனவே பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலார் ஆகம் யாம். அந்த முறையில இந்த உலகத்திலே வாழும் இடம் பரந்துபட்டது.
அப்படி வாழும் படம் வாழும் இடம் பிடித்து அளித்த நாகரீக பார்ப்பதில் அருமை போல அமைய பெற்றது. ஆக அந்த பெருமான் ஆடுவதற்கு ஏற்ப மெய்ப்பாடல் செய்து இருக்கிற முன்பு நம்முடைய பண்பு. ஆக மெய்மையாய் நின்று வழங்கினான், உள்ளத்து மெய்ப்பொருளாய் என்று வழங்கினான். மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார். இந்த மட்டாரும் பாடலார் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடலார் பாடலார் தேன்வட இனிமையான பண்ணோடு கூடிய பாடல். அது தமிழ் பாடல்னு சொன்னார். ஏன் தமிழ் பாடல் சொல்ல வேண்டும்? இனிமையும் நேர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இனிமையும் நேர்மையும் தமிழ் எனல் ஆகும். இது நிகண்டு. அதனால் தமிழ் பாடல் தேனினும் இனியது. அந்த மந்திரத்துக்கு உரிமையுடைய பெருமானும் இனிமையில் போல இருக்கிற நிலைப்பார்கள். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். இனிமையும் நீர்மையும் தமிழ் என ஆகும். அதனால் மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார். பண்பு அலாத நண்பலன். பண்பு இல்லாதவரிடத்து நட்பு கொள்ளாதவர். ஆக பண்பு இல்லாதவரிடத்தில் நட்பு கொள்ளாதல், பண்பு இல்லாதவரிடத்தில் நட்பு கொள்ளாதிருத்தல். ஆடலார் ஆடல் அகன்பதியாம். ஆடுவதற்கு ஏற்ற மெய்ப்பாடு அபிநயம் காட்டுவார். அகன்பதியாம் கூடலார். ஆக பாடலார் ஆடலார் பண்பலார் நெறியலார் ஆடலார் உள்ளிட்ட எல்லோரும் நிறைந்திருக்கிற நகரம் மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்தில் ஆக ஆடுவதற்கேற்ற மெய்ப்பாடு காட்டுபவர் ஆடலார் பேர். ஆக வாழும் இடம் விரிந்த நகராக மதுரை பொருந்தியவன். ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார். காண கிடையாதான் உனக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு அரியவனாக இருப்பவன். அதனால் நண்பலார் ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார் காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியான். ஆக திருவருள் மேலிட்டால் அடியவர்களுக்கு வீடு பெற்று அழைக்கும் தலைவன் அகன்பதியாம் கூடலார் பண்பலார் நண்பலார் ஞாபகம் வச்சுக்கணும். பண்பலார் நண்பலார் என்றால்
பண்பு இல்லாதவரிடத்திலே நட்பு கொள்ளப்படும். கூடலார் காண கிடையாதான். இந்த ஊனக்கண்ணால் பார்த்தால் தெரிய மாட்டான், ஞானக்கண்ணால் பார்த்தால்தான் அவன் தெரிவான். காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியார். ஊனக்கண்ணால் பார்ப்பதற்கு அரியவனாக இருப்பவன் காண்பாருக்கு காட்சியான் என்றால் ஞானக்கண்ணால் பார்ப்பதற்கு அரியவன். காண்பார்க்கு காட்சியான் ஞானக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு எளிமையாக தெரிவான். எனவே ஆடலார் ஆடல், ஆடுவதற்கு ஏற்ற மெய்ப்பாடு அபிநயம் காட்டுவோர்கள் வீடு பேர். காண்பார்க்கு காட்சியான் ஞானக்கண்ணால் பார்ப்போர்க்கு காட்சி அளிப்போன். அவன் பாணர்க்கு இலகு பலகையிட்டான். இந்த பாடலை நாடும் பணங்குனர்க்கு இலகு பொற்பலகை வழங்கினான். சேனில் உருந்த சேனில் சிறந்த உருவான் செம்மையான வளம் போன்ற நெற்றியுடையவன் என்றார். நீரணி மெய்யன், அருமையான தொடர்ங்க. நீரணி மெய்யன் அறிவுக்கு அறிவாக இருப்பவன். பொய்மையற்பால் பொய்மையாய் நின்ற புரிந்தவர் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினார். பொய்மையாய் நின்றான், பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான். புரிந்தவர்தம் நெஞ்சத்து மெய்மையேயாய் நின்று விளங்கினான். அந்த உயிர்களினுடைய அறிவுக்கு அறிவாக இருப்பவன். பொய்மையே பெருக்கும் பொய்யர் பெருக்கும் பொய்யர்பால் காண்டற்கு அரியவனாக இருப்பான். காண்பார்க்கு காட்சியான், காண கிடையாதான். காண்பார்க்கு காட்சியான் பாணர்க்கு பலகையிட்டான். நாளும் இசைபாடுகிற பொழுது பாணனாருக்கு இலகு பொற்பலகை வழங்கியவன். சேனில் சிறந்த உருவான். ஆடலார் சிறப்பாக ஆடுபவர். பண்பில்லாதவரிடத்து நட்புக்குள் பண்பலார் நண்பிலார். எனவே அவன் காண்பார்க்கு காட்சியான் பாணருக்கு இலகு பலகையிட்டான். நாளும் இசைப்பாடலை பாடும் பாணருக்கு பலகையிட்டான். சேனில் சிறந்த உருவன், செம்மையான வானம் போன்ற செந்நிறத்தை உடையவன். திருமாலு கெட்டான்.
திருமாலும் காண் பேருருவில் நிலையாக உள்ளனர். பாணருக்கு இலகு பலகை இட்டான். ஆக பாடக்கூடிய பாணர்களுக்கு இலகு பொற்பலகை கொடுத்தார். சேனில் சிறந்த உருவான திருமாலுக்கு எட்டான். சேன் என்பது சிவப்பு. செம்மையான வானம் போன்ற செந்நிறம் உடையவன் திருமாலுக்கெட்டான். திருமால் காண இயலாதவன். நிறைந்த திருமாளியில் எட்டாத திருமாலும் காண இயலாதவன் மாலுக்கும் எட்டான். அப்படி திருமாலுக்கும் எட்டாதவனாக இருப்பவன் நிறைந்த திருவுருவில் நிற்போன். எங்கும் நிறைந்த ஞான உருவிலே சேனில் சிறந்த உருவான் திருமாலுக்கெட்டான். நிறைந்த திருவுருவில் நிற்போன். திருமாலும் காண இயலவில்லை. நிறைந்த மண் உருவத்திலே இருப்பார். எங்கும் நிறைந்து ஞான பேருருவில் நிலையாக உள்ளவன். ஆனால் இங்க நிறைந்த திருவுருவில் நிற்போன் காட்டினார். கரங்குடனே சுண்டி கரங்குடனே சூறை வளல் கண்டு களல் கோட்ட மெட்டினும் மாறு கருணையினால் மாற்றினான். ரொம்ப அருமையான பகுதிக்கு. ஆக திருமாலும் காண இயலாதவன், எங்கும் நிறைந்த ஞான பேரொழியாக உள்ளவன், காற்றாடி கரங்கும் சகடமும் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல நிறைந்த திருவுருவாய் நிற்போன். எனவே கரங்குடனே சூறை களல் வண்டு குழல் கொள்ளிவட்டம் காற்றாடி சுழல் காற்று சுழல் வண்டு சுழற்றும் கொள்ளிவட்டம் ஆகியவற்றை வினையினாலே மாற்றியவன். வினையினாலே மாற்றியவன். உயிர்கள் எடுத்துக்கொள்வதற்கு நல்ல அழகான வழியுடையவன். திருவருள் மேலிட்டால் அடியார்களுக்கு விடுபற்றி அளிக்கும் தலைவன். அறிவுக்காயினான். அறிவுக்கு அறிவாகினான். உயிர்களின் அறிந்து கொள்ளுவதற்கு தான் மெய்யு அவ்வுயிர்களின் முடிவுக்கு ஏனை அவ்வுயிர்களுக்கு அறிதலை அறியும் அறிவாக இருப்பவன். அவ்வுயிர்களின் அறிவுக்கு அறிவாகி இருப்பவன். பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான். பொய்மையே பெருக்கும் பொய்யிடத்தில காண்டவர்க்கு அறியவனாக இருப்பவன். புரிந்தவர்தம் மெய்மையே நின்று விளங்கினான். ஆக
பொய்மையே பெருக்கும் பொய்யரிடத்தில் காண்டக்கரியவனாக இருப்பவனாயிற்றே என்று இந்த நெஞ்சத்து நின்று விளங்கிய வழி மிக அருமையாக இதை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு பேரருளை செய்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த அருமையான பகுதியை இன்று சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்தார். அடுத்த பகுதி இறைவன் உயிர்களுக்கு செய்த கருணையை பிறந்ததிலே இருந்து உடம்பு விட்டு உயிர் போகிற வரை நமக்கு உதவியாக இருப்பவர்களை எல்லாம் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் நீரணிந்த மெய்யன்னு சொல்லுகிறோம். அவர் நீர் அந்த நீரணிந்த மெய்யனுக்கு நகரா நாமக்கல் நினைக்கிறேன். அந்த பகுதியில இருக்கிற தொண்டர் இந்த நீரணிந்த மெய்யினான் அவனை பார்த்து நீரணிந்த கோலம் பிணிக்கும் எழில் உடமையான், பிணிக்கும் எளிமுடவியான், அறிவுக்கு அறிவாகி அவன் அறிவுக்கு அறிவாக நின்று உயிர்களை செலுத்தி வருகிறான். இதெல்லாம் கந்தர் கலிவெண்பாவிலேயும் அழகுபட கூறப்படுகின்றன. இந்த பகுதி திருமந்திரத்திலேயும் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் சுருக்கி ஒழுங்குபடுத்தி அருமையாக ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு நினைவூட்டி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர்